வணக்கம். மதுரை மாவட்டம், மதுரைக்கு பக்கத்திலே இருக்கிற மடப்புறம். இன்னைக்கு அந்த மடப்புறம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் உச்சரிக்காதவர்களே கிடையாது. அப்படி ஒரு சோகம், அப்படி ஒரு கொடூரம், அப்படி ஒரு வன்மம், இப்படிலாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை பதைக்க வைக்குது அஜித்குமாருடைய அந்த கொலை. இது கொலையா? ஆமாம், கொலைன்னு தான் சொல்லணும். ஆமா, திட்டமிட்ட கொலையா அப்படின்னாக்க ஆமா. எப்படி ஒரு கூலிப்படை கொலை செய்யுமோ அந்த அளவுக்கு 6 போலீசார் சேர்ந்து அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு கோவில்ல வேலை பார்க்கிற ஒரு காவலாளிய, ஒரு செக்யூரிட்டிய கொன்னிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது ஒரு பக்கம். மனுஷன்னா, அதுவும் எளிமையானவர்கள்னா இப்படித்தானாடா அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் நமக்குள்ளார பயமும் பீதியும் வருது. இதுக்கு இடையில அந்த நிகிதா அப்படிங்கிறவங்க பெரிய அளவுக்கு பரபரப்பாவே பேசப்பட்டு இருக்காங்க. அவங்கள தோண்டி எடுத்து பார்த்தாக்க அவ்வளவு சாக்கடையாகவும் அவ்வளவு நாட்டமாகவும் நிகிதாவுக்கு பின்னணியில இருக்கிற விஷயங்கள் இருக்கு. இதுவரை நகை திருடினதா சொல்லப்பட்ட அஜித்குமாருக்கு எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லை. இதுவரை எஃப்ஐஆர் கூட எந்த வழக்குமே அவருக்கு கிடையாது. ஆனால் நிகிதாவுக்கு ஏகப்பட்ட மோசடி வழக்குகள், பண மோசடி வழக்குகள், லட்சக்கணக்கான மோசடி வழக்குகள், கோடிக்கணக்கான மோசடி வழக்குகள். யார் இந்த நிகிதா? அந்த நிகிதாவுக்கு உதவி செய்த அந்த அதிகாரி யாரு? அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா, எடுக்கப்படாதா? இதுல திடீர்னு நிகிதா வெளியிட்ட ஒரு வீடியோ, அதுல அவங்க உண்மைக்கு மாறாக பொய்யும் புரட்டுமாக சொன்ன விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத கனத்த இதயத்தோட கொஞ்சம் மனசாட்சிப்படி இந்த வீடியோவை நான் பேசுறதாக உணர்கிறேன். வணக்கம் நண்பர்களே. முதல்ல அந்த 27, 28 வயது இளைஞர் அஜித்குமார் அவருடைய ஆத்மா அமைதி அடைய பிரார்த்தனை செய்வோம். ரெண்டாவது, அஜித்குமாரை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற அவர்களுடைய குடும்பத்தாருக்கும், நண்பர்களுக்கும், சுற்றத்தாருக்கும், எல்லாருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்யும். இந்த விஷயத்துல முதல்ல சிஎம் முதல்வர் அவர்களே போன் செய்து தன்னுடைய தவறு அப்படிங்கிறத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு சாரிமா அப்படின்னு அந்த பையனுடைய அம்மா கிட்டையும் தம்பிக்கிட்டையும் பேசுனதுக்கு முதல்வருக்கு நன்றியை சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு சாரி மட்டும் போதுமா? ஒரு சாரி எல்லாத்துக்கும் தீர்வா ஆயிடுமா? ஆனால் தமிழக அரசியல் வரலாறுல, இந்திய அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரியான போலீஸ்காரர்களால் நடத்தப்படுகிற மரணங்கள்ங்கிறது நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த காவல்துறைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராக இருக்கிற, முதல்வராக இருக்கிற ஒருத்தர் இதுவரை எனக்கு தெரிந்து அப்படி சாரி கேட்டதில்லை. வருந்துகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முதல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை இப்படி எடுத்துக்கிட்டதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி. ரெண்டாவது, இந்த சாரியோட மட்டும் நிற்காம இதுதான் தமிழகத்தினுடைய கடைசி போலீசாரால் நடத்தப்படுகிற ஒரு மரண பயங்கரம் அப்படிங்கிறதாக இருக்கும். அந்த உத்தரவாதம் ஏதோ ஒரு வகையில இல்லாம இருக்கு. திமுக ஆட்சி நடந்தாலும் சரி, அதிமுக ஆட்சி நடந்தாலும் சரி, யாருடைய எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் சரி, எந்த அமைச்சர்கிட்ட இந்த காவல்துறை பொறுப்புகள் இருந்தாலும் சரி, போலீஸ்னாலே இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் காலகாலமா இருந்துகிட்டே இருக்கு. இந்த பூஷ்வாத்துவம், இந்த எதேச்சதிகாரம், இந்த திமிர், இந்த அயோக்கியத்தனம் ஏன், எதனால, எப்படி அப்படிங்கிறது தான். ஒரு போலீஸ்காரர் தன்னுடைய மேலதிகாரிக்கு ஐயா வணங்குங்கய்யா அப்படின்னு பேசுறதுல இருந்து தான் இங்க ஈகோ, ஒரு கோபம், ஒரு வன்மம் அப்படி வருதோ அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு மேலதிகாரிக்கு சல்யூட் போட்டு ஐயா வணக்கங்கய்யா 168 பேசுறங்கய்யா அப்படின்னு அங்க அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த அத்தனை கோபத்தையும் ஒரு ஹெல்மெட் போடாமல் வருகிற ஒரு மனிதர்களிடம் இவங்க காட்டுறாங்களோ அப்படின்னு தோணுது. அவர்களுக்கு உரிய ஓய்வு, உரிய நேரங்கள், உரிய குடும்பத்தோடு இருக்கிற நேரங்களும் அந்த ஸ்பேஸும் குறைஞ்சிட்டு வருதோ
குறைஞ்சிருக்கோ அப்படின்னும் இதனுடைய ஒரு குற்றத்துக்கு பின்னணியில இதெல்லாமும் நம்ம கணக்கில் இட வேண்டியிருக்கு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு விஷயத்தை முதல்வர் இந்த ஆட்சியில சீரும் சிறப்புமாக அதை செய்யணும். ஒரு செப்பனிடல், ஒரு பராமரிப்பு, ஒரு புனரமைப்பு ஒன்று செய்யணும். ஐஏஎஸ் படித்தவர்களுக்கு கூட ஒரு சங்கம் இருக்கு. நம்ம ஏரியால, லோக்கல் ஏரியால பெட்டிக்கடை வைத்திருப்பவர்களுக்கு கூட சங்கம் இருக்கு. மிளகாப்பொடி தயாரிக்கிறவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு. இட்லி வியாபாரிகளுக்கு ஒரு சங்கம் இருக்கு. வளையல் வியாபாரிகளுக்கு ஒரு சங்கம் இருக்கு. அடகு கடை வியாபாரிகளுக்கு சங்கம் இருக்கு. நகைக்கடை வியாபாரிகளுக்கு சங்கம் இருக்கு. ஆனா ஒரு போலீஸ்காரர்களுக்கு மட்டும் ஏன் ஒரு சங்கம் அப்படின்றது ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது கேள்விக்குறியாவே இருக்கு. அவர்களுடைய மனநிலைக்கு ஒரு சிகிச்சை தேவைப்படுவதாக இருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இப்பெல்லாம் டைட்டில் ஒன்று போடுவாங்க, மது அருந்துதல் குற்றம், புகைப்பிடித்தல் தீங்கானது, உயிரை கொள்ளும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர், ஹெல்மெட் அணிந்து செல்வீர் அப்படின்ட்டுலாம் வரும் மாதிரி இனிமேல் அந்த இடத்துல காவல் நிலையத்துக்கு செல்லும் போது பாதுகாப்பாக செல்வீர், போலீசாருடன் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லாம் போடணுமா? காவலர்கள் அத்துமீறக்கூடாது, காவலர்கள் யாரையும் அடித்து துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் கேப்ஷன்ல சினிமாவிலையும் அப்படி காட்டணுமா, சொல்லப்படணுமா அப்படின்னு தேவையா இருக்கு. ஒரு போலீஸ் ஒரு லத்தி எடுத்துக்கிட்டு ஒரு படத்துல அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல எப்படி சிகரெட் குடிக்கும் போது மது அருந்து புகை பிடித்தல் உடலுக்கு தீங்கானதுன்னு வர மாதிரி ஒரு போலீஸ்காரங்க அடிக்கும் போது காவல்துறை இப்படியான அராஜகத்தில் ஈடுபடக்கூடாதுன்ற ஒரு கேப்ஷன் எதிர்காலத்துல வரணுமோ என்னமோ தெரியல. மதுரையில மடப்புறம் அப்படிங்கிற ஒரு ஊரு திருபுவனம் காவல் நிலையத்துக்கு உட்பட்டது. மடப்புறம் காளியம்மன் கோவில்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலுக்கு தான் அந்த நிகிதா அம்மாவோட வந்திருக்காங்க. அப்பதான் அந்த 9.5 பவுன் நகை காணாம போயிடுச்சுன்னு அங்க இருக்கிற செக்யூரிட்டியாக வேலை பார்க்கிற, இன்னும் சம்பளம் கூட வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. 3 மாசமும் என்னமோ தான் ஆகுது. ஆனா எல்லாருமே அஜித் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் நகைய காருக்குள்ளார இருந்தது. அதாவது கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தாங்க, அம்மாவால நடக்க முடியாது, வீல் சேரு, காவலாளி அஜித் வீல் சேர் கொண்டு வராரு, காரை பார்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சாவியை கொடுக்குறாங்க, காரை பார்க் பண்ணிடுறாரு, சாவியை கொடுக்குறாரு, வந்து பாக்குறாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போறாங்க, நகை இல்லை அப்படின்னு வருது, அஜித் மேல குற்றம் சாட்டுறாங்க. இப்படிங்கிற இந்த கதை சொல்லப்படுது. ரொம்ப அழகான ஒரு ஸ்கிரிப்டாக சினிமா பாணியில ஒரு கதை சொல்லல் நடந்திருக்கு. ஆனா இதற்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறதுக்கு இன்னும் சரியா விடை கிடைக்கல. அந்த அஜித் வெள்ளிக்கிழமை எண்ணிக்கை, அதாவது பொதுவாகவே வெள்ளிக்கிழமைனாக்கா கோயில்ல கூட்டம் இருக்கும். 2வது வெள்ளிக்கிழமைனாக்கா அம்மன் கோவில்ல கூட்டம் இருக்கும். 3வது பாயிண்ட், முக்கியமா மதுரையை சுற்றி இருக்கிற அம்மன் கோவில்ல மிக மிக முக்கியமான கோவிலான மடப்புறம் காளியம்மன் கோவில்ல பயங்கர கூட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட சமயத்துல இவங்க அந்த கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்றது ஒன்றும் தப்பு கிடையாது. 2வது விஷயம், அப்படி போயிருக்கும் போது யார்கிட்டையாவது நம்ம ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்லையோ லீ ராயல் மெரிட்டியன் மாதிரி ஒரு ஹோட்டலுக்கோ நம்ம போயிருந்தாக்க அங்க வேலட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கொடுத்தாக்க காரை பார்க்கிங் சாவியை கொடுத்தா காரை பார்க்கிங் பண்ணி சாவி அங்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் TN50 நம்பர் அப்படி இப்படின்லாம் சொல்லி அந்த கார் சாவியை தருவாங்க, இல்லை டிரைவர் வரலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நானும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட 1800 கோவில்களுக்கு மேல போய் அந்த கோவில்களை பத்தி நான் எழுதியிருக்கேன். இன்ஃபேக்ட் மடப்புறம் கோவிலுக்கு போய் கூட நான் எழுதியிருக்கேன். ஆனா எனக்கு தெரிந்து எந்த ஒரு கோவில்லையும் அப்படியாக ஒரு செக்யூரிட்டி நின்றுகிட்டு கார் பார்க்கிங் பண்ணணுமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கார் பார்க்கிங் பண்ற மாதிரியான கோவில் தமிழகத்துல இன்னும் வரல. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல கூட அது கிடையாது, ஸ்ரீரங்கம் கோவில கூட அது கிடையாது, சமயபுரம் மாரியம்மன் கோயில கூட அது கிடையாது. ஆனா மதுரை மாரியம்மன் கோயில்ல, மதுரை காளியம்மன் கோவில இது மாதிரி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. 2வது, ஏன் அப்படி அந்த அஜித்தை அவங்க பார்க் பண்ணிருங்கன்னு சொன்னாங்க? அந்த நிகிதான்றாங்க, கல்லூரி பேராசிரியர்ன்றாங்க, அவங்க தன்னுடைய அம்மாவுக்கு வீல் சேர் கொடுத்துருக்காங்கன்னாக்க வீல் சேர்ல உட்காந்துருமா தம்பி கொஞ்சம் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்களே காரை பார்க் பண்ணிருக்கலாமே. ஏன்னா மதுரை திருமங்கலத்திலிருந்து வந்திருக்கிறவங்க இதையே செய்ய முடியாதவங்களால. அதற்கு நடுவுல ஒண்ணு சொல்றாங்க, அவர் வீல் சேர்ல கொண்டு போய் தரிசனம் பண்ணி வைக்கிறதுக்கு 500 ரூபா கேட்டாரு, நாங்க 300 ரூபா கொடுத்தோம் கடைசியா அப்படின்லாம் சொல்லி சொல்றாரு.
இந்த 300 ரூபாய் கேட்டது, 500 ரூபாய் கேட்டது, இல்ல கேட்காமலேயே நம்ம ஒருத்தருக்கு டிப்ஸ் கொடுக்கறதுங்கிறது கோவில்ல மட்டும் இல்லைங்க, ஆஸ்பத்திரியில கூட நமக்கு வீல் சேர் கூட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற, நன்றியை வெளிப்படுத்துகிற விதமா அப்படிதான் கொடுப்போம். ஒரு ஹோட்டல்ல விசில் வச்சுக்கிட்டு வயசானவர் ஒருத்தர் நின்றுட்டு காரை உள்ள வாங்கன்றதும், காரை லெஃப்ட் எடுங்கன்றதும், ரைட் எடுங்கன்றதும் போ சொல்லும் போதும் அவர் ஒரு 5 ரூபாய் கிடைக்காதான்னு தான் 60, 65 வயதை கடந்தவர்கள் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஹோட்டல்ல செக்யூரிட்டியா வாசல்ல நின்றுட்டு இருக்கிற காவலாளியா வேலை பார்க்கறத பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிகிதா அவங்க வந்து ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, நல்ல சொத்து பத்து இருக்கிறவங்களா இருந்தாக்க ஒண்ணு கொடுத்துருக்கலாம். இல்ல இப்படிலாம் கேட்கறாங்க அப்படின்னா அந்த கோவில்ல ஈஓ இருப்பாங்க, செயல் அலுவலர் இருப்பாங்க, அபிஷியலா அவங்க போய் அறநிலைத்துறை ஆபீஸ் அங்கேயே இருக்கு, அந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட ஆபீஸ் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ணல அவங்க. இதுக்கப்புறமா இவங்க கார் எடுத்துட்டு போன பிற்பாடு இவங்க யாருக்கோ போன் செய்ய, அந்த நபர் இதை ஒரு சிஎஸ்ஆரும் போடல, எஃப்ஐஆரும் பதிவு பண்ணல. அதற்கு பிறகு சாயந்தரம் போல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தரிசனம் மதியானம் பண்றாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போனோம், அதனால நகை நட்டெல்லாம் கழட்டி வச்சிட்டோம் அப்படின்னு. ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போறதுதான் அவங்களுடைய நோக்கமா இருந்திருக்குனாக்க, ஸ்கேன் எடுக்கும்போது நகைகளெல்லாம் கழட்டணுமேன்ட்டு இவங்க நகைகளை எல்லாம் வீட்லயே கழட்டி வச்சிருக்கலாமே. சரி, நகைகளை அப்படி ஸ்கேன் எடுக்க போகும்போது கழட்டி ஒரு பேக்ல போட்டு வச்சிருக்கலாமே. கார்ல போகும்போதே நகையெல்லாம் கழட்டிட்டதா அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், கோவிலுக்கு நகநட்டோட நல்ல ஜம்முன்னு போறது தானே வழக்கம். கோவிலுக்கு அப்படி நகநட்டோட போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் சென்டர் போற வழியில கூட அவங்க நகையை கழட்டி இருக்கலாமே. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 13 பவுன் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 10.5 பவுன் சொன்னாங்க, அப்புறம் 9.5 பவுன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க திருபுவனம் போலீஸ்க்கு போன் பண்ணி தகவல் தெரிவிக்கிறாங்க போன் மூலமாக. அதற்கு பிறகு அங்க அஜித்னு ஒரு காவலாளி வேலை பார்க்கறானா கோயில்ல, ஆமாங்க அவனை கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க அப்படின்றாங்க. மதியானம் நடந்த சம்பவம். சாயந்தரம் இந்த பையன் கோயிலுக்கு ஸ்டேஷனுக்கு போறாப்பு. ஸ்டேஷன்ல அந்த பையனை விசாரிக்கிறாங்க. இங்க ஒரு விஷயத்த நம்ம கூர்ந்து கவனிக்கணும். மதியானத்திலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பையன் திருடி இருந்தான்னாக்க ஃபர்ஸ்ட் அவங்க இருந்திருப்பானா, வயிற்று வலிக்குது, அதை வலிக்குது, இதை வலிக்குது, நான் வீட்டுக்கு போறேங்க, லீவ் எடுத்துக்கிறேங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு போயிருக்க மாட்டானா, எஸ்கேப் ஆகிருக்க மாட்டானா? சரி, இன்னைக்கு நவீன யுகத்துல ஒரு செல்போனை வச்சு எத்தனையோ விஷயங்கள் ரொம்ப சுலபமா ஈஸியா கண்டறியப்படுது. இன்னைக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து கோகைன் சம்பந்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காருனாக்க, இவர் யாருக்கு பண பரிவர்த்தனைகளை செய்தார், அந்த அதிமுக புள்ளிகள் யாருங்கிறது முதற்கொண்டு தெளிவா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இது மாதிரி இந்த பையனுடைய செல்லை கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளார எல்லாத்தையுமே இவன் யார்கிட்ட பேசியிருக்கான் என்ன அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஏன் அதை செய்யல, அதுவும் இங்க கேள்விக்குறியா இருக்கு. அப்ப நகை திருட்டு அப்படிங்கிறது ஒரு பாவலாவா? இவன் எப்படி என்கிட்ட பணம் கேட்கலாம் வீல் சேரை தள்ளிட்டு போறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஈகோ தான் இங்க கிளாஷ் ஆயிருக்கா அப்படின்னாக்க, நிறைய பேருக்கு இப்படியான ஒரு ஈகோ இருக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னைக்கு தேதிக்கு நம்ம யாருமே தனியா போக மாட்டோங்க. ஒரு சினிமாவுக்கு தனியா போயிடுவோம், ஒரு ஆஸ்பத்திரிக்கு தனியா போயிடுவோம், அங்க தனியா போயிடுவோம், இங்கே தனியா போயிடுவோம். ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாக்க, மாப்பிள்ள கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், உங்க சித்தப்பா பையனுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பழக்கம்னு சொன்னீல, எஸ்ஐ பழக்கம்னு சொன்னீல, போலீஸ்காரர் பழக்கம்னு சொன்னீல, உங்க ஏதோ சொந்தம்னு சொன்னீல, நீ ஏரியா கவுன்சிலருடைய 1 விட்ட 2 விட்ட 4 விட்ட சித்தப்பாவோட பெரியப்பா பையனுக்கு பிறந்தவன் தானே நீனு, கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வா மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிற வழக்கமும் பதற்றமும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க. இன்னும் சொல்ல போனா போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, ஒரு அரசு அலுவலகத்துக்கு போய் பட்டா வேணும், சிட்டா வேணும், பிறப்பு சான்றிதழ் வேணும், இறப்பு சான்றிதழ் வேணும்னாலும் கூட நாம அரசு அலுவலகங்களுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், எல்லோரும் ஒரு பயந்துகிட்டே போறதுதான் காலகாலமாகவே இருந்துகிட்டு இருக்கு. யாரை பார்க்கணும், என்ன செய்யணும், யார்கிட்ட போய் என்ன கேட்கணும், என்ன ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறதே தெரியாம அரசு அதிகாரிகளுக்கு கொம்பு முளைச்சதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னாக்க, அரசு போலீஸ் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும், போலீஸ்காரர்களை பொறுத்த வரைக்கும் தலையில 2 கத்திகளே சொருகப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. கையில லத்தி கிடைச்சிருச்சுனாக்க அந்த லத்தியவே ஆயுதமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம தூத்துக்குடியில நடந்த அந்த துப்பாக்கி சூடுங்கிறது காக்கா குருவியை சுட்டு கொன்ன மாதிரி நடந்த ஒரு கோரமான ஒரு சம்பவத்தையே நாம ஜீரணிச்சுக்கிட்டு
நம்ம அதை கடந்து தான் போயிட்டு இருக்கோம். சாத்தான்குளம் மாதிரியான ஒரு லாக்அப் டெத் மரணங்களை வந்து 4 நாள் புலம்பிட்டு 5வது நாள் அடுத்தாப்புல நம்ம ஒரு வேற யாரோ ஒருத்தங்க வைரலா ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்கனாக்க அந்த டான்ஸை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவனை சாவடி அடிச்சிருக்கானுங்க. அதாவது சொல்லுவாங்க, ஒருத்தனை அடிக்கும் போது பையன் ஏதாவது ஒரு தப்பு செய்வான், பையனை பிடிச்சி அப்பா அடிப்பாரு, உடனே பக்கத்து வீட்டுக்கார சத்தம் கேட்டு வந்துட்டு ஏங்க என்னங்க இப்படி அடிக்கிறீங்க, காட்டு மாதிரி அடித்தரமா, எதிரியே அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்க அஜித்குமார்ங்கிற அந்த காவலாளிய அந்த 6 போலீஸ்காரங்க ஒரு எதிரியை அடிப்பது போலதான் அடிச்சிருக்கிறாங்கன்றதுதான் அந்த வீடியோ காட்சிகள் நமக்கு தெள்ள தெளிவா தெரிவிக்குது. அதை தவிர இந்த வடிவேலு ஏதோ ஒரு படத்துல காமெடிக்கு சொல்லியிருப்பாரு, அது இங்க சீரியஸாவே நடந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்காம திருபுவனம் போலீசாரும் இதுல பங்கு பெறாம அங்கிருந்து வந்தவங்க மானாமதுரையிலிருந்து வந்த போலீசார் ஏன் இதை கையில் எடுத்துக்கிட்டாங்க? அவங்க தனிப்படை போலீசார்னு சொல்றாங்க. அந்த தனிப்படை போலீசாருக்கு இதை கொடுத்த அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இதை நீங்க எடுத்து இதை பண்ணுங்கன்னு சொன்னது யார்? தலைமைச் செயலகத்துக்கு போன் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தலைமைச் செயலகத்திலிருந்து வந்த உத்தரவு ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்ஆ? அவர் இங்க மதுரையில முன்னாடி யாராவது வேலை பார்த்திருக்காங்களா? இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல வேலை பார்க்கிறவங்க ஒரு கடந்த 10-15 வருடங்களுக்குள்ளார மதுரையில போலீஸ் உயர் அதிகாரிகள் மட்டத்திலேயோ அல்லது ஐபிஎஸ் அதிகாரிகளாகவோ ஐஏஎஸ் அதிகாரிகளாகவோ மதுரையில எங்கேயாவது பணியாற்றி இருக்காங்களா? அந்த நிகிதாங்கிறவங்க யாரு? அவ பக்கா அக்யூஸ்ட் அப்படின்னு தான் இன்னைக்கு தோண்ட பூதம் கிளம்பிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க பால் வியாபாரம் செய்து சைக்கிள்ல போய் பால் வியாபாரம் செய்து குருவி சேர்ப்பது போல் சேர்த்த காசு 9.5 லட்சம் ரூபாய பால்காரர்கிட்ட இருந்து கறந்துட்டாங்க நிகிதா குடும்பத்தாருன்னு சொல்றாங்க. நிகிதா மட்டும் அக்யூஸ்ட் இல்லையா, நிகிதாவுடைய அம்மா கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தவங்க அவங்க அக்யூஸ்ட். நிகிதாவுடைய தந்தையார் டெபுட்டி தாசில்தாராவோ அல்லது கலெக்டர் பியோ அந்த மாதிரியான ரேங்க்ல இருந்திருக்கிறாரு, அவரும் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இல்ல முந்தைய வழக்குகள்ல. அதே போல அவங்களுக்கு நிகிதாவுக்கு ஒரு சகோதரர், அவரும் அக்யூஸ்ட். சகோதரருடைய மனைவி அவங்களும் அக்யூஸ்ட். சகோதரருடைய மச்சின அவனும் அக்யூஸ்ட். இப்படி ஒருவேளை நிகிதா வீட்டுல நாய்க்குட்டிகள் எத்தனை இருக்கு, பூனைகள் எத்தனை இருக்கு, ஆடு மாடுகள் எத்தனை இருக்குன்னு தெரியல. அப்படி இருந்தா அவங்களும் குற்றவாளி பட்டியல இருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆக மொத்தம் நிகிதா குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர் மேலையும் 2011ஆம் ஆண்டிலேயே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேலை வாங்கி தரேன், ப்ரொஃபசர் வேலை வாங்கி தரேன், விஓ வேலை வாங்கி தரேன், அந்த கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தரேன், இந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அவங்க ஊழல் செய்திருப்பதாகவும் பணம் வாங்கி இருப்பதாகவும் வேலை வாங்கி தருவதாக மோசடி செஞ்சிருப்பதாகவும் பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு முதுகலை பேராசிரியர் அவ்வளவு படிப்பு படிச்சிருக்காரு, அவர் அழுதுகிட்டே பேச, ஒரு வகையில எனக்கு நிகிதா சொந்தம் தாங்க, ஏன்னா சாப்பிட கூட காசு இல்லாம வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கி தாங்க கொடுத்தேன் நான், அந்த சாப்பிட கூட இன்னைக்கு காசு இல்லாம நான் வேலைக்கு போயிருந்த காலம்லாம் உண்டுங்கன்னு அவர் அழுகுறாரு. 10 ரூபா கட்டெல்லாம் எடுத்து வந்து எங்களை என்ன பிச்சைக்காரங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? முதல்ல அந்த 10 ரூபா கட்டையெல்லாம் 100 ரூபாயாவோ 500 ரூபாயா மாத்திட்டு வாங்கன்னு நிகிதா குடும்பம் சொன்னிச்சு, நிகிதாவுடைய அம்மா சிவகாமி சொன்னிச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது. இன்னைக்கு நிகிதா வந்து எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதாவது மதுரை திருமங்கலத்துல இருக்கிற நிகிதா, மதுரைக்கு இந்த பக்கத்துல இருக்கிற அந்த மடப்புறம் கோவிலுக்கு வந்த நிகிதா, திண்டுக்கல் பூட்டிட்டு எங்க போறாங்கன்னே அவங்க தெரியல. இன்னைக்கு அவங்க திடீர்னு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு தன்னிலை விளக்கம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு இடையில இதை அரசியலாக்க பார்க்கறதுக்கு இங்க அரசியல் கட்சிகள் வாயை பிளந்துக்கிட்டு தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை வச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா, ஒரு பக்கம் அதுவும் நடக்குது. இன்னொரு பக்கத்துல இவங்களுக்கு நிகிதாவுக்கு 3-4 பேர்கிட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க வேலை வாங்கி தரதா மோசடி பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் இல்ல, அவங்களுடைய கேரக்டர் வைஸும் கூட அவங்க சரியில்லாதவங்க. ஏன்னா நிகிதாவுக்கு 3 முறை திருமணம் நடந்து 3 முறை டைவர்ஸும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. டைவர்ஸுங்கிறது முறைப்படி நடந்திருக்கா அல்லது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஒரு முக்கியமான கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர் இவருடைய கணவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நிகிதாவுடைய
கேரக்டர் குணமும் இங்க கேள்விக்குறியா இருக்கு. நிகிதாவுடைய செயல்பாடுகளும் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு இருக்கு. எனக்கு கலைஞரை தெரியும், ஸ்டாலினை தெரியும், ஸ்டாலினோட பையனு தெரியும், ஸ்டாலினோட பேரனு தெரியும், ஸ்டாலின் வீட்டு வேலைக்காரமா எனக்கு ரொம்ப பழக்கம். இப்படியாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கதையை சொல்லி அவங்க வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா 10 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில ஏன் இந்த புகார்கள் எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. அப்ப அதிமுக ஆட்சி வந்தாலும் சரி, திமுக ஆட்சி வந்தாலும் சரி, இங்கே பணம் இருப்பவர்களுக்கு ஒரு விதமாகவும் பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு விதமாகவும் தான் காவல்துறை நடந்துக்குது அப்படிங்கிறது இங்க அப்பட்டமா தெரியுது. ஒருவேளை பெரிய அதே நிகிதா இன்னைக்கு அவங்க 9.5 பவுன் நகையை காணும்னு சொல்றாங்க. 9.5 பவுன், ஒரு பவுன் இன்னைக்கு 1 லட்சம் ரூபானே வச்சுக்கோங்க. 9.5 பவுனை 10 பவுன்னே வச்சுக்கோங்க. 10 பவுன் நகை காணும்னா 10 லட்சம் ரூபாய் காணும். ஆனா அவனை அடிச்சு உதச்சி கொலை பண்ணி 44 இடங்கள்ல காயங்கள், உள்காயம் வெளிக்காயம்னு உடம்புல என்னென்ன உறுப்பு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். சொல்லுங்க, நரம்பு சொல்லுவோமா, எலும்பு சொல்லுவோமா, இதயம் சொல்லுவோமா, குடல் சொல்லுவோமா, பிறப்புறுப்பு சொல்லுவோமா, என்னென்ன உடம்புல ஒருத்தனுக்கு உடம்புல உறுப்புகள் இருக்கோ அத்தனை உறுப்புகள்லையும் உள்ளேயும் வெளியேயும் காயம் ஏற்படுத்தியிருக்காங்க, அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரேத பரிசோதனை அறிக்கைகள் தெரிவிக்குது. 44 இடங்கள்ல காயம். ஒருத்தன் 4 அடி அடிச்சாலே செத்து போயிடுவான். ஹார்ட் அட்டாக் வந்தே செத்து போயிடுவான். அந்த அஜித் குமார் தன் நிலையில உறுதியா இருந்திருக்கான். ஏன்னா அவன் திருடல. ஐயா அவன் திருநாயா? அஜித் குமாருங்கிற அந்த காவலாளி காசுக்கு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு 10 பவுன் நகையை திருடி விட்டாயா நிகிதா கிட்ட இருந்து. நிகிதா சத்தியவதி, நிகிதா நேர்மையானவங்க. அவங்க உண்மையை தான் சொல்லியிருக்கிறாங்க. 10 பவுன் நகையை அஜித் தான் திருடிட்டான். ரைட்டு. அதுக்காக அடிச்சிடுவீங்களா? அதுக்காக காவாக்கார பக்கமும் கம்மாக்கார பக்கமும் ஏரிக்கார பக்கமும் மாந்தோப்பு பக்கமும் புளியந்தோப்பு பக்கமும் கூட்டிட்டு போய் விட்டு வெளுன்னு வெளுப்பீங்களா? என்ன அராஜகம் இது? காவல்துறை உங்கள் நண்பன்னு சொன்னீங்கல்ல, அதுல ஒரு கேள்வி. காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்றீங்கல்ல, நீங்கள் யாருடைய நண்பன்? காவல்துறை யாருக்கு நண்பனாக செயல்படுகிறது? பணக்காரங்களுக்கு, அதிகார வர்க்கத்தினர்களுக்கு, அதிகார மமதையில் போதையில் திரிபவர்களுக்கு. இல்ல ஒரு 8,000மோ 12,000மோ சம்பளம் வாங்குற ஒரு இந்த மாதிரியான ஒரு சாமானியன உங்க பூட்ஸ் கால்கள் மிதிக்கிறதுக்கு தயாராகவே இருக்கு. அப்படித்தானே இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு நீதிபதி இவ்வளவு வன்மையா கண்டிக்கிறத இதுவரைக்கும் பார்த்திருக்கவே முடியாது. இந்த மாதிரியான லாக்அப் கொடூர மரணங்கள் சாத்தான்குளத்திலையும் அப்படிதான் நடந்தது, பல ஊர்கள்ல அப்படிதான் நடந்தது. சாத்தான்குளத்துக்கு அவர் எடப்பாடி முதல்வராக இருக்கிற சமயத்துல அவர் சப்பை கட்டி 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக்குங்க. அப்பாவுக்கு நைட்டு ஹார்ட் அட்டாக்கு, பையனுக்கு காலையில ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இங்க அந்த மாதிரியான கேலிகள்லாம் நடந்து அஜித்துடைய மரணத்தை கொச்சைப்படுத்தல. அந்த வகையில ஓரளவு ஆறுதல் அடையலாம். அதே போல இந்த வழக்கை, காவல்துறை சம்பந்தப்பட்ட இந்த வழக்கை உடனடியாக கொலை வழக்காக மாத்திருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு சிஎஸ்ஆர் போடல, ஒரு எஃப்ஐஆர் போடல. அதற்கு அவன் இறந்த பிற்பாடுதான் அவராமே எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் உடனடியாக தமிழக அரசு இந்த வழக்கை எஃப்ஐஆர் பதிவிட சொல்லி அந்த தனிப்படையில் இருக்கிற போலீசார் அவங்க பேர்ல கொலை வழக்காக இதை பதிவு செய்து அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. உடனடியாக அடுத்த கட்டமா என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க, அஜித் குமார் பாதிக்கப்பட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மறியல்ல ஈடுபடுறதுங்கிறது ஒண்ணு நடக்கும் இல்லையா? பல ஊர்கள்ல அது மாதிரி நடந்திருக்கு. பல மறியல்களை நம்ம பார்த்திருக்கோம். இங்கேயும் அப்படியான ஒரு மறியல் போராட்டமும் இங்கேயும் நடக்குது. யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த தனிப்படை போலீசார் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்க மற்றுமுள்ள போலீசார் குடும்பத்தினரெல்லாம் சேர்ந்து ஒரு ஆவேசமான ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு மறியலை நடத்துறாங்க. அதுல என்ன சொல்றாங்க, என் புருஷன் தனிப்படையில இருக்கிறாருங்க, என் புருஷன் ஒரு போலீஸ்காரருங்க, அவர் என்ன வேணும்னா போய் அடிக்கிறாரு, மேலதிகாரிங்க சொன்னாக்கா அதை செய்யறாருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் செஞ்சிடலாமா? மேலதிகாரிகள் சொல்றத செய்யணும் தான். ஆனா மேலதிகாரிகள் சொல்றாரு, ஏப்பா இந்த 15ஆம் நம்பர் பாரதியார் தெரு அந்த வீட்டில் இருக்கிற
மகேஷுங்கிறவனை போய் விட்டு வெளுன்னு வெளுங்க. சார் 15 நம்பரா சார்? ஆமாப்பா. சார் பாரதியார் தெருவா சார்? ஆமாப்பா. சார் பையன் பேர் என்ன சொன்னீங்க சார்? மகேஷ். சார் ஆர் மகேஷா சார்? ஆமாயா, கரெக்டா சொல்லிட்டியா சார்? அவன் என் பையன் சார். அப்படியா? சரி சரி பரவாயில்ல, விட்டு விழுத்து சாவடிக்க அப்படின்னு மேலதிகாரி சொல்லிட்டா தன்னுடைய பையனை இவங்க வந்து அப்படி விட்டு வெளுத்துருவாங்களா போலீஸ்காரங்க? என்னங்க இது லாஜிக் வேண்டாம். அப்படி என்னங்க உங்களுக்கு அரசு உத்தியோகம்? அப்படி என்னங்க ஒரு மேலதிகாரிக்கு நீங்க பணிஞ்சு 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 வேலை பார்க்குற லட்சணம்? அப்படின்னாக்க டாஸ்மாக் கடையில போய் லஞ்சம் வாங்காம இருக்கணும். ஹெல்மெட் போடாம வரக்கூடியவங்களை பிடிக்கிறீங்கனாக்கா ஃபைன் கரெக்டா போட்டுருணும். எத்தனை பேர்ட்ட எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு அம்மா வந்து எங்க ஏரியாவில் வீட்டுல கதவை உடைச்சிட்டு போயிட்டாங்க. நகையை 12,000 ரூபாய் பணத்தையும் நகையையும் 2.5 பவுன் நகையை எடுத்துட்டாங்கன்றதுக்கு இன்னும் போலீஸ்காரங்க அந்த நகையை மீட்டு தரல, பணத்தை தரலங்க. நான் பத்திரிகையாளரா 37 வருஷமா பணியாற்றிட்டு இருக்கேன். இந்த 37 வருஷத்துல நிறைய இது மாதிரிலாம் நடந்திருக்கு. நானும் எத்தனையோ ரிப்போர்ட், கிரைம் நியூஸ், கிரைம் ஆர்டிகல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நான் என்னென்னமோலாம் கூத்து நடக்கும். அப்படியா உங்க வண்டி இன்னும் கிடைக்கலையா? சரி அந்த வண்டியை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன கதையெல்லாம் நடக்கும். அங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் பாத்தீங்கன்னாக்கா மண் குவியலோட குவியலா, அழுக்கோட அழுக்கா வண்டிகள் அவ்வளவு இருக்கும். இதுல அதுல பிடிச்சேன்னு வாங்க, இதுல பிடிச்சேன்னு வாங்க, அதுல பிடிச்சேன்னு வாங்க. ஏங்க ஒரு ஒரு சவுக்கு சங்கர்னு ஒரு அரசியல் பரபரப்பை கிளப்புற ஒரு அரசியல் புரோக்கராக செயல்பட்டு கொண்டிருக்கிற சவுக்கு சங்கர், அந்த சவுக்கு சங்கருடைய மீடியாவில் வேலை பார்க்குற ஒருத்தருடைய வண்டியை எடுத்துட்டு போயிட்டாங்களாம். அதுக்கு வந்து சவுக்கு சங்கரே நேரில் போய் கேட்கிறாரு. ஆனா சவுக்கு சங்கர் நேரடியா போய் கேட்கறதுக்கு பயந்துகிட்டோ எதற்காகவோ மீடியாவே அந்த இடத்துக்கு கரெக்டா எப்படிங்க வந்தாங்க? சவுக்கு சங்கர் பரங்கிமலை ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது மீடியா அங்க எப்படி வந்தாங்க? யோசிச்சு பாருங்க. ஆக இங்க சவுக்கு சங்கரோ சவுக்கடி சங்கரோ யாரா இருந்தாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு தேவையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பயம் இந்த தமிழக அரசு காவல்துறையிட்டிருந்து மக்களை மீட்டெடுக்கணும், பயத்திலிருந்து மீட்டெடுக்கணும். போலீஸ் கிட்ட இருந்து மீட்டெடுக்கணுங்கிறது ஒரு பக்கம். முதல்ல போலீஸ்னா பயம் அப்படின்னு மக்களுக்கு இருக்கிறத முதல்ல மாத்துங்க. போலீஸ் கூட போலீஸ்னா சிநேகிதமா இருக்கிறவங்க, வாஞ்சியா இருக்கிறவங்க, அன்பா இருக்கிறவங்க அப்படிங்கிற நிலையை மாற்றணும். முதல்ல ஒவ்வொரு இடத்துலையும் தனிப்படைன்னு ஒரு இருக்கிறத எல்லாத்தையுமே கலைக்கிறோம் அப்படின்னு உயர் அதிகாரி, போலீஸ் உயர் அதிகாரி உடனடியாக அறிக்கை கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் அங்கங்க இப்படியான ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு தனிப்படை அப்படின்னு ஒன்று இருக்கும். அவங்க வந்து தாடி வச்சுக்கலாம், அவங்க வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க ஷூ போடணும்னு அவசியம் இல்லை, ஹேரை முழுக்க கட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு காக்க சூர்யா ரேஞ்சுக்கு, வேட்டையாடு விளையாடு கமல் ரேஞ்சுக்கு தன்னை ஒரு பெரிய அதிகாரி மாதிரி நினைச்சுக்கிட்டு பெரிய கிரைம் த்ரில்லரை கண்டுபிடிக்கிற மலையாள படத்தினுடைய ஹீரோக்கள் மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டு அடி கெத்தா திரிவாங்க புல்லட்ல. அவர்கள் அந்த மாதிரியான தமிழகத்துல இருக்கிற தனிப்படைகள் கலைக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி தெரியுங்களா இருக்கு? அந்த ஒரு ஒரு படத்துல கமலஹாசன் வந்து TS ராகவேந்தரை வந்து அரெஸ்ட் பண்ணி 3வது மாடியில விசாரணை நடந்துட்டு இருக்கும். போலீஸ் உயர் அதிகாரி எல்லாம் இருப்பாங்க. பழைய விக்ரம் படம். அப்போ வந்து சலாமியா எங்க இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மேப்ல காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தரன்னு 3வது மாடியில அந்த ஜன்னல்ல இருந்து குதிச்சு காமிக்காம, அவர் எந்த ஊருனே காமிக்காம TS ராகவேந்தர் இறந்து போயிடுவார். உடனே ஜன்னல்ல இருந்து கமலஹாசன், சாருஹாசன் மற்றும் உள்ள அதிகாரிகள்லாம் எட்டி பார்ப்பாங்க. அவர் செத்து கிடப்பார். இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சாருஹாசன் கேட்பாரு. அப்ப கமல் சொல்லுவாரு, என்ன செய்யணும்னு தெரியல, ஆனா என்ன செய்யக்கூடாதுன்னு மட்டும் தெரியுது. என்ன, இந்த மாதிரி விசாரணை எல்லாம் இனிமே 3வது மாடியில வைக்கக்கூடாது அப்படின்னு நகைச்சுவையோட கலந்த கேலியாக சொல்லப்பட்டுச்சு. இப்ப இந்த கொசுவுக்கு பயந்து வீட்டை கொளுத்துன கதையாங்கிற மாதிரி தனிப்படை போலீஸை வந்து நீங்க இப்ப வேணாம்னு ரிமூவ் பண்றதுல என்ன அர்த்தம்ன்றது தெரியல. இந்த நிகிதா தலைமறைவாயிருக்காங்க. நிகிதாவை கண்டுபிடிப்பதற்குத்தான் இப்ப தனிப்படை தேவை. நிகிதாவை முதல்ல கொண்டு வாங்க. நிகிதாவை கொண்டு வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேளுங்க. ஏமா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நடந்து வெள்ளியோட வெள்ளி 8 நாள் ஆக போகுது. இது வரைக்கும் உன்னுடைய போலீஸு, உன்னுடைய மேலதிகாரிகள் வட்டத்துலலாம் நீ போய் சொன்னீங்க, உனக்கு அந்த உன்னுடைய 9.5 பவுன் நகையை திருப்பி கொடுத்தாங்களா இல்ல ஆட்டையிட்டே போட்டாங்களா யாராவது அப்படிங்கிறத நிகிதாவிட்ட கேட்டாக்கா பதில் கிடைக்கும். இல்லைங்க நகையே காண போலங்க அப்படின்னு நிகிதா சொன்னாலும் சொல்லலாம்.
இல்லைங்க, எனக்கும் நிகிதா அஜித்துக்கும் அப்படின்னு ஒரு ஒரு காதல் கதையை கூட நிகிதா சொல்லலாமோ என்னவோ யாருக்கு தெரியும். ஏன்னா கதைகளை விட்டுக்கிட்டே இருக்காங்க நிகிதா அப்படிங்கிறதான். முன்னுக்கு பின் முரணா பேசுறதுல மிகப்பெரிய வல்லவராக இருக்கிறவங்க, 2 கோடி ரூபாய்க்கு மேல வேலை வாங்கி தருவதாக மோசடி செஞ்சவங்க, இவங்களையே அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க. இவங்கள அரெஸ்ட் பண்ணணும். இந்த சமயத்துல கோவில்ல வேலை பார்க்கிற ஒரு சக ஊழியர் ஒருத்தர் டாய்லெட்டுக்குள்ளார இருந்துகிட்டு அங்க டாய்லெட்ல இருக்கிற ஓட்டை வழியா அவனை அஜித்குமாருங்கிற அந்த இளைஞனை அடிச்சு பேயடி நாயடி அடிக்கிறத வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோ இன்னைக்கு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு. என் உயிரே போனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு அந்த சக்தீஸ்வரன் அப்படிங்கிற பையன் சொல்றான். இது இது உண்மையிலேயே நீதிக்கு கிடைக்கிற ஒரு ஒரு வலிமை அப்படின்னா தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கொடூரங்கள், இந்த லாக்அப் டெத்துகள் எப்ப மாறும்? ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு. இது திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி இப்படின்னு எல்லா ஆட்சிக்குமே பொருந்துமா? காவலர்களாக இருக்க வேண்டாமா? காவலர்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே காவலர்களாக இருந்தால் போதுமா? காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிற வார்த்தையை உண்மையாக்க வேண்டாமா? இந்த ஒவ்வொரு முறையும் காவல்துறை அப்படிங்கிறத ஏன் இங்க கண்காணிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் வர மாட்டேங்குது? ஒரு ரேஷன் கார்டுல ரேஷன் கடையில 5 கிலோ அரிசி வாங்கிட்டாக்க உடனே நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது. அதுபோல ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுதுனாக்க அது உடனே தமிழகத்தில் இருக்கிற முக்கிய அதிகாரிகளுக்கு, அப்படி ஒரு 10 பேர் கொண்ட ஒரு முக்கிய அதிகாரிகளுக்கு ஏன் ஒரு எஸ்எம்எஸ் பாஸ் பண்றதுக்கு வசதி கிடையாதா? ஒரு சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிட்ட கதையெல்லாம் போக, சிசிடிவி கேமராவுடைய ஹார்ட் டிஸ்கையே ஒரு போலீஸ் அதிகாரி தூக்கிட்டு போயிட்டான், லவிட்டிட்டு போயிட்டான் அப்படின்றாங்க. நீதிபதி கேட்கிறாரு, கோயில்ல சிசிடிவி கேமரா எங்க அப்படின்னு. சார் அந்த கேமராவே தூக்கிட்டு போயிட்டாங்க சார், அந்த இதே ஹார்ட் டிஸ்கையே அப்படின்னாங்க. எல்லாமே வந்து சேரணும் அப்படிங்கிறாரு. ஃபைபர் பைப்பில் அடிச்சிருக்கீங்க, குச்சியில் அடிச்சிருக்கீங்க, குச்சி எங்க அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய கேள்விகளுக்கு இந்த நீதி தேவதையான கேள்விகளாத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை உடனடியாக சிபிஐக்கு மாற்றிய தமிழக அரசையும் நம்ம பாராட்டணும். ஏன்னா உடனே இதை ஏன் சிபிஐக்கு மாத்தல, சிபிஐக்கு இதை மாத்தணும்னு ஒரு போராட்டம் நடத்துவாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தானாகவே முன்வந்து ஒரு காவல்துறையினருடைய அராஜகம், வன்முறை, அட்டூழியம், கொடுங்கோல்தனம், அதை காவல்துறையே விசாரிக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சிபிஐ வசம் ஒப்படைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு தமிழக அரசு சொன்ன விஷயத்தையும் நீதிபதி அங்க பரிசீலிச்சு சொல்லியிருக்காரு. இதை தவிர மதுரை மாவட்டத்தினுடைய நீதிபதி திரு ஜான் அவர்கள், ஜான் சுந்தர்பால பேரு, அவர் நேரடியாகவே சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று விசாரணை அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக தன்னுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார். இந்த வழக்கை கோர்ட்டு தீவிரப்படுத்தி இருக்கிறத தமிழக அரசு உக்கத்தோட உறுதியோட செயல்பட்டு வரத பார்க்கறதுக்கு ஓரளவு நிம்மதியா இருக்கு. இந்த சமயத்துல அந்த பையனுக்கு, அஜித்குமாருடைய தம்பி நவீன், அந்த பையனுக்கு அரசு உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதும் அந்த பையனுக்கு, அந்த குடும்பத்துக்கு ஒரு சின்ன ஒரு மயிலிறகு ஆறுதல் தான் இது. ஆனால் லாக்அப் டெத் அப்படிங்கிறது மாறணும், ஒழியணும். இனி எந்த ஆட்சி வந்தாலும் இதான் சிஸ்டம். இனி எந்த ஆட்சி வந்தாலும் இதான் நடக்கும். எப்படி ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு மாத தொகைன்னு ஒண்ணு கொடுத்தத அடுத்த கவர்மெண்ட் அதை நிப்பாட்ட முடியாம தொடர்ந்து பண்ணாங்களோ, எப்படி இப்ப விடியல் பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெண்களுக்கு கொடுத்தத இனி எந்த அரசாங்கமும் இன்னும் நீங்க ஒரு 100 கிலோமீட்டருக்கு போய்க்கலாம், 250 கிலோமீட்டருக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விரிவுபடுத்தலாங்களே ஒழிய இதை இனிமே எடுக்கவே முடியாதுன்ற ஒரு சட்டம் ஆயிடுது இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை காவல்துறை விஷயத்துல அதிக கவனம் செலுத்தி ஒரு கடுமையான சட்டம் இங்கே நிறைவேற்றினால்தான் மக்கள் ஒரு வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் நிம்மதியா சாப்பிட்டு வராங்கல்ல, அது போல இங்க இருக்கிற ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்ச அல்லது பிஏ படிச்ச அல்லது ஒரு மாசம் 18,000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிற, அல்லது நீங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல கீழ் ஜாதிக்காரன், அந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன்னு, இப்படி சாதிய விழுமியங்களை எல்லாம் கடந்து ஒருத்தன் ஒரு வண்டியை நிப்பாட்டிட்டு தன்னுடைய மனைவியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உட்கார்ந்து, வாங்க சார் உட்காருங்க சார்
அப்படின்னு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு காவல்துறை எப்ப வரவங்களை வாங்கனே சொல்லுங்கண்ணே, வாங்க சார் சொல்லுங்க சார் அப்படின்னு அவர்களுடைய வழக்கு குறித்தோ அவர்களுடைய குடும்ப சிக்கல்கள் குறித்தோ அல்லது பிரச்சனை குறித்தோ கேட்பதற்கு வாயும் காதும் அப்படி இருந்துச்சுனாக்க, மரியாதையோட பேசினாக்க, ஏய் அப்படிங்கிறது தான் இங்க போலீசார் மக்களை பார்த்து கூப்பிடுகிறாருக்கு. ஏய் வாட, வண்டி என்ன நீ பண்ற, அங்க விட, இப்படிங்கிற நிலையிலிருந்து காவல்துறை எப்ப மாறுதோ அப்பதான் காவல்துறை நம் நண்பனாக இருக்கும். அப்படி இல்லாத வரை இந்த மாதிரியான லாக்அப் டெத் அல்லது லாக்அப்கே கூட்டிட்டு போகாம நடக்கக்கூடிய மரணங்கள் அப்படிங்கிறத மன்னிக்கவே முடியாது. ஏன், அந்த மடப்புறம் காளியை கூட மன்னிக்க மாட்டாள். வணக்கம்.